வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். என்னுடைய ஹோம்லி குக்கிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது சில்லி பன்னீர். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க. பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் எடுத்தேன். வாங்கிட்டு அதை கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் இப்போல்லாம் அடிக்கடி வீட்டில் செய்கிற மாதிரி ஆகிடுது. ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்றதுனால, ப்ரோட்டீன் வேணுங்கிறதுனால இதை அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்கிறாங்க இப்போ இருக்க கிட்ஸுங்களாம். என் பையனும் அப்படி தான். அவனுக்கு கண்டென்ட் நான்வெஜ் இல்லைன்னா பன்னீர் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிவிடுவான். வெஜிடபிள்ஸ் கூட அவ்வளோ விரும்புறது கிடையாது. பன்னீரில் ஏதாவது ஒரு ரெசிபி, கிரேவியோ புலாவோ பிரியாணியோ கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மேரினேஷன் கொடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இது கூட பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி துருவிட்டு அதை அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிடலாம். ரொம்ப தண்ணியாக ஆக்க வேண்டாம், பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். இதை அந்த பன்னீரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த மசாலா பன்னீரில் ஃபுல்லாக சேரணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதில் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் கலந்து அதை டிப் பண்ணி அதை ஃப்ரை பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், போட்டுக்க. இது தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு எப்படி கரைச்சி வைப்போம் அதே மாதிரி கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பன்னீரை அதில் மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணணும். மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ பன்னீர் ஊறி இருக்கு. 15 மினிட்ஸ் ஆச்சு. அதை அந்த மாவில் டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது அப்படியே ஃப்ரை பண்ணி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா மாவு சைட்லலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் மாவை தட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது நடு சைட்லலாம் வராது. நான் அப்படியே கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ அது ஃப்ரை பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நல்ல கனமான கடாயில் எண்ணெயை விட்டுக்கிறேன். 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த சில்லி பன்னீரில் இதை விட போகிறேன். ட்ரையாகவும் இருக்காது, கிரேவியாகவும் இருக்காது. அதுக்காக இந்த கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதில் விட்டால் நல்லா தலை நல்லாயிருக்கும்.
எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு, கடாயில் ஊற்றிருக்கேன் 2 கரண்டி. இதில் வந்து பூண்டும் இஞ்சியும் கிரேட் பண்ணினது துருவினது 1 ஸ்பூன், ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம், கொஞ்சம் ரா ஸ்மெல் போகட்டும். இது கூட பச்சை மிளகாய் 3 நல்லா ஸ்லிட் பண்ணிட்டு குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 3 to 4 சேர்த்துக்கலாம். இது கூட ஆனியன் வந்து ஒரு ஆனியன் நல்லா வெட்ஜஸ் மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் ஆனியன் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வரும் பாருங்க, மாதிரி கிளாஸி லுக் இருக்கும். அது வரைக்கும் கலந்து விடலாம். இது கூடவே நான் வந்து கேப்சிகமும் சேர்க்க போகிறேன். கேப்சிகம் கிரீன் அண்ட் எல்லோ சேர்க்க போகிறேன். ரெட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி பண்ணியிருக்கு, கேப்சிகம் போட்டாலே அது ஒரு தனி ஃப்ளேவர். அது அந்த டிஷ்ஷுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா வந்துடும். ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ்ஷாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கிறோம் 1 ஸ்பூன். திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆர் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே கொஞ்சம் சோயா சாஸும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா சாஸ் எல்லாம் அந்த இதோட நல்ல ஃப்ளேவர் மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ இதில் வந்து நான் கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். இது பண்ண கொஞ்சம் இந்த கிரேவி லுக் வரும். இது வந்து கொஞ்சம் சூடு ஆக ஹீட் ஆக திக்காகிடும். இந்த சமயத்தில் ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீரை சேர்த்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கலந்து விடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு சில்லி பன்னீர். உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you, take care.